கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு புதன்கிழமை நாளிலும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த இந்த வேத படிப்புக்கு இங்கு வந்திருக்கிற எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றும் கூட நம்ம அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நம்மளோடு கூட இந்த வழிநடத்தும்படியாக, அவர் நமக்கு கற்றுத்தரும்படியாக, அவர் நமக்கு போதிக்கும்படியாகவும் எல்லாரும் கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெப நிலையிலே இருப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் அநேக ரகசியங்களை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு, உமது வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை ஆண்டவரே இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உங்கள் துணையோடு கூட இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அதை நாங்கள் செயல்படுத்துவதற்கும் நீர் உதவி செய்யும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு கிழமையும் நம்ம ஒவ்வொரு காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். நம்ம வந்து கடைசி கிழமையிலும் கூட நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். மின்சார தடை காரணமாக நம்மளை வந்து அது வந்து நம்ம தொடர்ந்தாக நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியலை. இருந்தாலும் நம்ம வந்து கடந்த வாரம் கற்றுக்கொண்டதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு இன்றைய நாளில் நம்ம ஒரு புதிய ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, நம்ம எடுத்து வாசிப்போம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17, 18, 19. இதுதான் நம்ம வந்து போன கிழமை நம்ம பார்த்த ஒரு நியாயப்பிரமாணம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17 to 19 வரையிலான வசனங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். ஓகே, இது நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க கானான் தேசத்துல போய் நீங்க வந்து சுகமாக நீங்க வந்து இளைப்பாரி கொண்டிருக்கும் பொழுது நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்னன்னு சொன்னா, அமலேக்கியருடைய பெயர் இந்த வானத்திற்கு கீழே இராத வண்ணம் அவங்களை அழித்து போட வேண்டும். இதை மறக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் ஒரு நியாயப்பிரமாணமாகவே இந்த காரியத்தை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஏன் கர்த்தர் இதை கொடுத்தார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த அமலேக்கியர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்க எகிப்துல இருந்த அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவங்க வெளிவந்த அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ரெவிதீம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இளைப்பாடுறாங்க. ரெவிதீம்னு சொன்னாலே இளைப்பாறுதலின் இடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி அவங்க வந்து இளைப்பாரி கொண்டிருந்த பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அவங்க யுத்தத்திற்கு வராங்க. யார் இந்த அமலேக்கியர் அப்படின்னு சொன்னா, அதை நம்ம வந்து போன கிழமை நம்ம பார்த்தோம். இவங்க வந்து ஏசாவுடைய சந்ததி. அதாவது ஈசாக்கு வந்து 2 பிள்ளைகள், யாக்கோபு, ஏசா. இந்த ஏசாவுட்டு சந்ததி தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த அமலேக்கியர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஏசா வந்து 3 பெண்களை வந்து திருமணம் முடிக்கிறான், அந்நிய ஸ்திரிகளை. கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு இனத்தோடு போய் என்ன செய்யறான்னு சொன்னா, இவன் வந்து சம்பந்தம் கலந்து அவன் வந்து திருமணம் முடிக்கிறான். அதுல வந்து ஏத்திய பெண்ணாகிய ஆத்தாள் அப்படிங்கிற வந்து என்ன செய்கிறான்னு சொன்னா, அவளுக்கும் ஏசாவுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறாங்க. அவன் பெயர் என்னன்னு சொன்னா எலிபாஸ். அந்த எலிபாசுடைய மகன் தான் யார் அப்படின்னு சொன்னா அமலேக். அந்த அமலேக்குடைய சந்ததியை பற்றி தான் இந்த நியாயப்பிரமாணத்துல கூறப்பட்டிருக்கு. அதாவது ஏசாவுடைய பேரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அந்த ஒரு சந்ததியை தான் சொல்றாரு, பூமியின் கீழே வானத்தின் கீழே இராத வண்ணம் அவங்கள அழிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இங்க வந்து 2 காரியம் சொல்றாரு. என்னன்னு சொன்னா, அங்க மோசே வந்து யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ போய் என்ன செய், அந்த அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம அதுக்கு முன்னுக்கு நம்ம பார்க்கும் பொழுது, பார்வோன் வந்த பொழுது, எகிப்தியர்கள் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த பொழுது கர்த்தர் சொன்னாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ யுத்தம் பண்ணு. 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பார்வோன் சேனை வந்து அங்க இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அவங்க துரத்திக்கிட்டு வந்தது என்னத்துக்கு ஒரு அடையாளம்னு சொன்னா, அது நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பாவங்களாக இருக்கலாம். அவை எல்லாவற்றிலும் இருந்து எப்படி இயேசு கிறிஸ்து கடவுள் வந்து அந்த செங்கடல் வழியாக இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரோ, அது போல தேவன் நம்முடைய பழைய வாழ்க்கையில இருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து இப்போ ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மளை என்ன செய்து கொண்டிருந்தான்னு சொன்னா நம்மளை அழைத்து செல்லுகிறார். அப்ப
நீங்க பழைய பாவங்களுக்கோ சாபங்களுக்கோ நீங்க போராட தேவையில்லை. அந்த ரட்சிப்பை தரக்கூடிய ஒரே நபர், அதுல இருந்து நமக்கு யுத்தம் பண்ணி வெற்றியை தரக்கூடிய ஒரே நபர் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுதான் வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னன்னு சொன்னா அந்த ரட்சிப்புக்கான ஒரே வழி. இப்ப என்ன செஞ்சிட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்து ஒரு சபைக்குள்ள நம்ம வந்துட்டோம், நம்ம வந்து கர்த்தருக்குள்ள ஒரு வாழ்க்கைக்குள் கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ தொடங்கிட்டோம். இப்ப நம்மள நெருங்கி வருகிற பாவங்கள் தான் என்னன்னு சொன்னா இந்த அமலேக்கியர்கள். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நாம் அதோடு யுத்தம் பண்ண வேண்டும், நம்ம அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பாருங்க, நம்மளுக்குள்ள பாவம் இல்லை, ஆனா வசனம் சொல்லுகிறது உங்களை நெருங்கி வருகிற பாவங்கள், அதுதான் என்னன்னு சொன்னா இந்த அமலேக்கியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். சரி, இந்த அமலேக்கியருக்கு பின்னுக்கு இருந்து செயல்படுகிறவன் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அமலேக்கியன் முன்னுக்கு இருந்தாலும் அந்த அமலேக்கியனுடைய பெயரே என்னன்னு சொன்னா முந்தி எழுந்தவன். என்னாகமத்தில் நம்ம பார்த்தோம், எதற்கு முந்தி எழுந்தவன் அப்படின்னு சொன்னா சிங்காசனத்தை பிடிப்பதற்காக இவன் முந்தி எழுந்தவன். அப்ப முதலாக சிங்காசனத்தை பிடிப்பதற்காக முந்தி எழுந்தவன் யாருன்னு சொன்னா யாரு? லூசிஃபர். நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? பிசாசு தான் முதல் முறையாக சிங்காசனத்தை பிடிக்க முந்தி எழுந்தவன். அப்ப இந்த அமலேக்கியருக்கு பின்னுக்கு இருந்து செயல்படுகிறவன் யாருன்னு சொன்னா பிசாசு. அப்ப இந்த வசனம் வந்து உண்மையாலுமே நம்ம வந்து மறைமுகமா யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பிசாசுடைய பெயர் பூமியின் கீழே இராத வண்ணம் கர்த்தர் நம்மளை சபையை என்ன செய்யறான்னு சொன்னா அதை வந்து செய்ய சொல்றாரு. இந்த பிசாசுடைய நாமங்கள் வந்து பூமியின் கீழே இராத வண்ணம் அந்த அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தான்னு சொன்னா நமக்கு கொடுத்து இருக்கிறாரு. அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் யார் யாரும் அமலேக்கியர்களை வந்து மேற்கொண்டாங்க. அதை மட்டும் நம்ம வசனத்தோடு நம்ம பார்ப்போம். முதலாவது யோசுவா என்ன செய்தார்னு சொன்னா அமலேக்கியர்களை வந்து அவர் வந்து மேற்கொண்டார். சரி, நீங்க எடுத்து வாசிங்க. அது உபாகமம் 25லயே நீங்க 18வது வசனத்தை வாசிங்க. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. பாருங்க, இங்க என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த அமலேக்கியன் வந்து யாரை வெட்டினான்னு சொன்னா உன் பாளையத்துல பலவீனரா இருந்தவர்களை. இதே தான் பிசாசு வந்து ஆவிக்குரிய ரீதியிலே நல்லா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, விசுவாசத்துல உறுதியா இருக்கும் பொழுது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா சில வேளை நம்ம வந்து அவிசுவாசமா இருக்கும் பொழுது, ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரு பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் பிசாசு என்ன செய்வானா ஈஸியா கைய வைக்க பார்ப்பான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து இருக்கிற, அதுல விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற யாரையும் இவன் தொட முடியாது. அப்ப முதலாவதாக இந்த அமலேக்கியரை வந்து யார் வந்து மேற்கொண்டார்னு சொன்னா நம்ம பார்த்தோம் யோசுவா என்ன செய்யறான்னு சொன்னா இந்த அமலேக்கியரை மேற்கொள்றாரு. அதுக்கு பிறகு வந்து யார் வந்து மேற்கொண்டார்னு சொன்னா நம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க 33வது வசனத்தை வாசிங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். ஓகே, இரண்டாவதாக இந்த அமலேக்கியரை மேற்கொண்டது யார் அப்படின்னு சொன்னா கிதியோன் என்ன செய்யறான்னு சொன்னா 300 பேரோட போய் அமலேக்கியர்களை வந்து மேற்கொள்றார். முதலாவது யோசுவா மேற்கொண்டாரு. ரெண்டாவது அமலேக்கியர்களை மேற்கொண்டது யாருன்னு சொன்னா கிதியோன் 300 பேரோட போயிட்டு. அந்த 300 பேரும் யாருன்னு சொன்னா தேவனோடு நடந்தவர்கள். அப்ப யாரால பிசாசை ஜெயிக்க முடியும்னு சொன்னா தேவனோடு நடக்கிறவங்க வந்து பிசாசை இலகுவாக மேற்கொள்ள முடியும், பிசாசை இலகுவாக ஜெயிக்க முடியும். அப்ப இரண்டாவதாக வந்து யாருன்னு சொன்னா கிதியோனும் அவரோட இந்த 300 பேர். சரி, அதுக்கு பிறகு அமலேக்கியர்கள் இறந்துட்டாங்க, ஃபுல்லா இல்லாம போயிட்டாங்களான்னு பார்த்தா அப்படி இருக்கல. அதுக்கு பிறகு அமலேக்கியர்கள் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு யார் வந்து அவங்களை மேற்கொண்டார்னு சொன்னா அங்க வந்து முதல் ராஜாவாகிய சவுல் என்ன செய்யறான்னு சொன்னா அமலேக்கியர்களை மேற்கொள்றான். அதை நம்ம வந்து போன பையனை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். என்னன்னு சொன்னா எப்படி கர்த்தர் சொன்னது ஆனாலும் அவன் வந்து அந்த அமலேக்கிய ராஜாவை என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா கொல்லாம அவன் வந்து உயிரோட விட்டுட்டான். ஸோ அங்கே வந்து முழுமையாக என்ன செய்யலன்னு சொன்னால் சவுல் அதை செய்து முடிக்கல. அதுக்கு பிறகு தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து அமலேக்கியர்களை வந்து சிக்லாக்ல வந்து அவங்க கொள்ளையடிச்சிட்டு போன பிறகு அமலேக்கியர்களை துரத்தி போய் மேற்கொண்டு அதில் ஒரு 400 பேரை தவிர மற்றவங்க எல்லாரையும் என்ன செய்கிறான்னு சொன்ன அந்த இடத்துல தாவீது கொன்று போடுகிறார். அந்த 400 பேர் மட்டும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒட்டகத்தில் ஏறி அவங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதனால அந்த 400 பேரை தவிர அங்கே இருந்த எல்லா அமலேக்கியர்களையும் தாவீது கொன்று போட்டான். சரி, அந்த 400 பேர் வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல. ஆனாலும் அந்த 400 பேரையும் யாரு கொண்டார் என்று சொன்னால் நம்ம அதையும் நம்ம பார்த்தோம். சிமியோனுடைய
குமாரர்கள் சிமியோனுடைய புத்திரர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா அந்த 400 பேரையும் பிறகு கொன்று போடுறாங்க. இதோட அமலேக்கியருடைய கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா அப்பயும் முடியல. நம்ம பார்த்தோம் ஆமான் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் அவன் ஒரு அமலேக்கியனாக காணப்படுறான். அதான் சொல்லப்பட்டிருக்கு ஆகியனாகிய ஆமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படின்னு சொன்னா அவன் என்னது ஒரு அமலேக்கியன். அப்போ அவனை யார் முறியடித்தான்னு சொன்னா எஸ்தர் மொர்தேகாய் காலத்தில் அவங்க அந்த அமலேக்கியனை கொல்றாங்க. ஆனாலும் கூட இந்த அமலேக்கியர்களை முழுவதுமாக கொல்ல முடியலை. அங்கங்க ஒரு சிலர் வாழ்ந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஆனாலும் கூட அந்த அமலேக்கியனுக்கு பின்னாக இருந்த பிசாச அந்த அமலேக்கியனுடைய பெயர் அவன் நாமத்தில் இருந்த வல்லமையை முழுவதுமாக இந்த வானத்துக்கு கீழே இருந்து உரிந்து போட்ட ஒரே நபர் யார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான். வசனம் சொல்லுகிறது என்ன, அவர் எல்லா துரைத்தனம்னு சொல்லும் போது அது எப்படிப்பட்ட அமலேக்கியனா இருக்கலாம், அவன் பின்னுக்கு செயல்படுகிற எவ்வளவு பெரிய அமலேக்கியனா இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தான்னு சொன்னா சிலுவையின் மேலே அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அந்த அமலேக்கியனாகிய பிசாசுடைய பெயருக்கு வல்லமைக்கு இந்த பூமிக்கு கீழே இந்த வானத்துக்கு கீழே ஒரு பவருமே இல்லை. நம்ம விசுவாசிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது. இதுதான் நம்ம கடந்த வாரம் பார்த்த ஒரு காரியமாக இருக்கு. சரி, இன்றைய நாளிலும் கூட நம்ம ஒரு புதிய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின் படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், லவங்கப்பட்டையின் 500 சேக்கல் இடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. ஓகே, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா தேவன் அபிஷேக தைலத்தை இந்த இடத்துல உண்டு பண்ண சொல்லுகிறார். இந்த இடத்துல நமக்கு இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த அபிஷேக தைலத்தை பற்றிய அந்த காரியம் எப்படி கிறிஸ்துவுக்குள் அது நிறைவேறினது, எப்படி சபைக்கு நமக்கு தரப்பட்டது என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு என்னன்னு சொன்னா நீ அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய பொருட்களை சொல்றாரு. இதெல்லாம் போட்டு ஒலிவ எண்ணெயை எடுத்து அதுல நீ அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணு. பாருங்க, இந்த அபிஷேக தைலம் 3 காரியங்களுக்கு பயன்படும். 3 அபிஷேகம் பண்றதுக்காக இந்த அபிஷேக தைலம் பயன்படும். முதலாவது அபிஷேகம் எதற்கு அப்படின்னு சொன்னா எதற்காக இந்த அபிஷேக தைலம் யாருக்காக பயன்படும் அப்படின்னு சொன்னா ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக இந்த அபிஷேக தைலம் பயன்படும். சொல்லுங்க, முதலாவதாக அந்த அபிஷேக தைலம் யார் அபிஷேகம் பண்றதுக்கு? ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக இந்த அபிஷேக தைலம் பயன்படும். நீங்க எடுத்து வாசிங்க யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு என்னன்னா ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் நீ என்ன செய்யணும் சொன்னா அபிஷேக தைலத்தை எடுத்து அவங்கள ஆசாரிய ஊழியத்திற்காக அவங்களை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதிலே 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கூட பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. அப்ப முதலாவதாக இந்த அபிஷேக தைலம் யாரை அபிஷேகம் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னா ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக அந்த அபிஷேக தைலம் பயன்படுத்தப்படும். ஓகே, இரண்டாவதாக இந்த அபிஷேக தைலம் யாருக்கு பயன்படும் என்று சொன்னால் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு. முதலாவது ஆசாரியர்களை அபிஷேகம் பண்றதுக்கு இந்த அபிஷேக தைலம் பயன்படுத்தப்படும். இரண்டாவது ராஜாக்களை அபிஷேகம் செய்வதற்காக அந்த அபிஷேக தைலம் பயன்படுத்தப்படும். நம்ம எடுத்து வாசிப்போம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். நீங்க 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுது. 1 சாமுவேல் 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய
சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? பாருங்க, இங்க வந்து சவுலை வந்து ராஜாவாக சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்றாரு. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, சாமுவேல் என்னத்தை எடுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு? தைல குப்பியை எடுத்து. இந்த தைல குப்பி அளவு அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் சிறிய அளவு. அதுல வந்து கொஞ்சம் அபிஷேக தைலம் தான், அந்த குப்பி அளவுல வந்து கொஞ்சம் அபிஷேக தைலம் தான் என்ன செய்யப்படும்னு சொன்னா ஊற்றப்படும். அதுல வந்து ஒரு குறைந்த அளவு வந்து அபிஷேக தைலம் தான் இருக்கு இந்த தைல குப்பியில. ஆனா யாரு தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது தைல குப்பியில கர்த்தர் வந்து அபிஷேகம் பண்ண சொல்லல. நீங்க எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 16, நீங்க 12-13 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லும் பொழுது என்னத்தை எடுத்து அபிஷேகம் பண்ண சொன்னான்னு அங்க எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஓகே, என்னத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணினாரா? தைல. இந்த தைல கொம்புன்னு நீங்க சொல்லும் பொழுது இது வந்து அந்த அபிஷேக தைலம் வந்து கூடுதலாக ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு இடம் என்னதான் அந்த ஒரு பொருள் தான் என்னன்னு சொன்னா இந்த தைல கொம்பு. பாருங்க, சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர் சொல்றாரு, நீ தைல குப்பியில கொஞ்சமா எடுத்து அபிஷேகம் பண்ணு. ஆனா தாவீதுக்கு வந்து ஏன் கர்த்தர் தைல கொம்பை எடுத்து அவர் வந்து அபிஷேகம் பண்ண சொன்னான்னு சொன்னா, இந்த தைல குப்பியில வந்து அபிஷேகம் பண்றது வந்து ஒரு தற்காலிக ராஜாவுக்கு சமம். ஆனா தைல கொப்புல வந்து யாரு எடுத்த தைல கொம்பில வந்து யார் யார் அபிஷேகம் பண்ணப்படுறாங்களோ அவங்க என்றென்றைக்கும் ராஜாவாக இருப்பதற்காக தான், ஒரு நிரந்தர ராஜா என்பதுக்கு அடையாளம் தான் இந்த தைல கொம்புல வந்து எடுத்து அங்க வந்து அபிஷேகம் பண்றது. பாருங்க, சவுல் வந்து இங்க தைல குப்பியில வந்து அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஏன்னு சொன்னா ஜனங்கள் கேட்டதற்காக கர்த்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா சவுலை ஒரு தற்காலிக ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. ஆனா தாவீத ஜனங்கள் கேட்டதற்காக கர்த்தர் வந்து அங்க வந்து ஒரு ராஜாவாக்கல, தான் விரும்பினபடியினாலே கர்த்தர் தாவீதே ராஜாவாக்குறார். இன்னைக்கு அதே தனிக்கு அநேகர் வந்து ஜனங்கள் விரும்புறதுக்காகவும் நீங்க ஊழியம் செய்ய முடியும். ஆனா கர்த்தர் விரும்புறதுக்காக நம்ம ஊழியம் செய்யும் பொழுது அந்த அபிஷேகம் என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடியதாக இருக்குது. அங்க சவுலுக்கு வந்து தைல குப்பிலன்னு சொல்லும் பொழுது அவன் வந்து ஒரு தற்காலிக ராஜா. ஜனங்கள் கேட்டாங்க, ராஜாவாக்குனார். ஆனா இங்க தாவீதை வந்து ஜனங்கள் கேட்டதுனால அவர் வந்து ராஜாவாக்கல, கர்த்தர் விரும்பினபடியினாலே தாவீது ராஜாவாகணும்னு சொல்லி கர்த்தருக்கு அந்த ஆசை இருந்ததுனால கர்த்தரே என்ன செய்யறாருன்னு சொன்னா அங்க தாவீதை வந்து அவர் வந்து ராஜாவாக அவர் வந்து அபிஷேகம் பண்ண சொல்றாரு. பாருங்க, நீங்க இந்த சவுலை பற்றி நீங்க பார்க்கும் பொழுது இந்த சவுல் எப்பயுமே எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து தனக்காக மட்டும்தான் வாழ்ந்தான். தனக்குத்தானே அவர் ராஜாவா இருந்தாரு. அவர் வந்து கர்த்தருடைய சொல்படி கேட்கணும் இல்ல, தனக்குத்தானே எப்படி இருந்தா. ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அவன்கிட்ட அந்த லைஃபே எப்படி சொல்லிடுச்சுன்னு சொன்னா அப்படியே மாறி போயிருச்சு. ஒரு 2 வருஷம் தான் அவர் என்ன செய்தான்னு சொன்னா ஒரு கர்த்தருக்கு விருப்பமான ஒரு ராஜாவா இருந்தான். அதுக்கு பிறகு 40 வருஷம் அவன் ராஜாவாக இருந்தாலும் கூட அவன் வந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜாவாக இருக்கல, தனக்குத்தானே ராஜாவாக இருந்தான். எப்படின்னு சொன்னா தான் சுய விருப்பப்படி அவரு செயல்படுவாரு. சாமுவேல் வாரதுக்கு முன்பதாகவே பலியிற்றுவாரு. அமலேக்கியரை வந்து வெட்டிட்டு வாடா அப்படின்னு சொன்னா புடிச்சுக்கிட்டு வருவாரு. கர்த்தர் என்னென்ன சொல்றாரோ அவருக்கு விரோதமாகவே செய்வான். பாருங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா ஈட்டி எடுத்து கொல்ல பார்த்தான். கர்த்தருக்கு விருப்பமான கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய மனுஷனுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்னு சொன்னா இவை வந்து ஈட்டிய எடுக்கிறான். பாருங்க, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வந்து சவுலை பற்றி நீங்க பார்க்கலாம். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து அமலேக்கியனை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கவனிக்கணும். பாருங்க, அவன் வந்து கர்த்தர் வந்து சொன்ன வெட்ட வேண்டிய அமலேக்கிய ராஜாவை வெட்டல, ஆனா கர்த்தருக்கு பிரியமான தாவீதை வெட்டுறதுக்கு என்ன செஞ்சான்னு சொன்னா வகையை தேடிக்கிட்டு இருந்தான். கர்த்தர் சொன்னவனை வெட்டல, கர்த்தருக்கு விருப்பமானவன் என்ன செய்ய பார்க்கறான்னு சொன்னா சவுல் வந்து அங்க வெட்ட பார்க்கறான். ஆனா முடிவு என்ன நினைச்சு தெரியுமா? எந்த அமலேக்கியன் அவன் விட்டு வச்சானோ அதே அமலேக்கியனுடைய கையிலே என்ன செய்யுதுன்னு சொன்னா சவுளுடைய ஜீவன் போகுது. எப்படின்னு சொன்னா சவுல் என்ன செய்யறாரு, கடைசியில அவர் வந்து பட்டயத்தை நட்டு அதுல விழுந்து கிட்டத்தட்ட ஒரு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி செய்யறான். ஆனா அவனுடைய ஜீவன் என்ன செய்யலன்னா ஃபுல்லா போகல, அந்தானே இழுத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த ஜீவன் போகவே இல்லை. அப்ப அந்த வழியா ஒரு வாலிபன் போறான். அப்ப அவன் கேட்கிறான், யார்டா நீ அப்படின்ட்டு. அப்ப
அப்போ அவன் சொல்கிறான், நான் ஒரு அமலேக்கிய வாலிபன் அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், நீ என்ன செய், உன்னுடைய வாளை எடுத்து என்னை வெட்டிடு, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னுடைய உயிர் போக மாட்டேங்குது, என்னை வெட்டிடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவனை வெட்டி போடுகிறான். பாருங்க, அமலேக்கிய ராஜாவை அவன் விட்டு வச்சதுனால, கர்த்தர் வெட்ட சொன்னார், விட்டு வச்சதுனால அதே அமலேக்கியருடைய கையிலே என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இவனுடைய தலை போகுது. ஆனால் தாவீதை நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான். அதனால தான் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தாவீதை மட்டும்தான் அவர் நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த தைல கொம்பால யார் அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு சொன்னா தாவீதை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே தைல குப்பி அபிஷேகம் தான். தாவீதுக்கு என்ன அபிஷேகம்னு சொன்னா தைல கொம்பு அபிஷேகம். இதை வாசிக்கும் பொழுது பாருங்க, தாவீது மேல இருந்த கிருபையினால தாவீதுடைய மகனாகிய சாலமோனுக்கும் பாருங்க, தாவீதுக்கு தைல கொம்பு அபிஷேகம், அங்க தாவீதின் மேல் இருந்த கிருபையினாலே அவருடைய மகனாகிய சாலமோனுக்கும் கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? தைல கொம்பினாலே அபிஷேகம் பண்றாரு. ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? தாவீதினுடைய மகன் என்பதற்காக. அதே தான் இன்னைக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால இயேசுக்கு என்ன அபிஷேகம் கிடைச்சிச்சோ அதே அபிஷேகம் நமக்கும் கிடைச்சி இருக்குது. அங்க தாவீதுக்கும் சாலமோனுக்கு தவிர வேற யாருக்குமே நீங்க வேதத்துல எடுத்து பாருங்க தைல கொம்புனால யாருக்குமே அபிஷேகம் நடக்கல. மற்றவங்க எல்லாமே தற்காலிக ராஜா. ஆனா தாவீதை மட்டும் கர்த்தர் எப்படி வச்சார் தெரியுமா? நிரந்தர ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணார். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், தாவீது 3 தடவை என்ன செய்யப்படுகிறார்னு சொன்னா அவர் அபிஷேகம் செய்யப்படுகிறார். இந்த வசனத்தை நீங்க வாசிங்க, 1 சாமுவேல்ல நீங்க வாசிக்கலாம். ஆனால் முதலாவதாக வாசித்த 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்க, 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். பாருங்க, முதலாவது கர்த்தர் தாவீதை தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே, அவன் வீட்டார் மத்தியிலே என்ன செய்கிறான்னு சொன்னா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். முதலாவது தாவீது எந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்படுறான்னு சொன்னா தன்னுடைய வீட்டுல, தன்னுடைய சகோதரன் முன்பதற்கு. இப்படித்தான் கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது முதலாவது கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்துவான்னு சொன்னா உங்க வீட்டுக்கு அதிகாரியாக ஆக்குவாரு. எடுத்தானே நம்ம மேல இல்ல, முதலாவது எந்த இடத்துல அபிஷேகம் பண்றாருன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க மத்தியில். அதான் கர்த்தர் செய்வார். முதலாவது உங்க தலையை எப்ப உயர்த்துவார்னா உங்க வீட்டார் மத்தியில, உங்க உறவினர்கள் மத்தியில உங்களுடைய தலையை அவர் நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறாரு. இரண்டாவது கர்த்தர் பாருங்க எங்க அவர் உயர்த்துறார் அப்படின்னு சொன்னா நீங்க வாசிங்க 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் நீங்க 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இரண்டாவதாக தாவீது எந்த இடத்துல அபிஷேகம் செய்யப்படுகிறார்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. அப்பொழுது யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பாருங்க, இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா யூதா வம்சத்தாரின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். முதலாவது கர்த்தர் என்ன செய்வார்னா உங்க வீட்டுல உங்களை உயர்த்துவாரு. அடுத்து என்ன செய்வாரு பார்த்தா உங்க ஊர்ல இருக்கிறவங்க முன்னுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. உங்க ஊர்ல இருக்கிறவங்க மத்தியில நீங்க வசிக்கிற அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னா நம்மளுடைய தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். பாருங்க, தாவீத முதலாவது சகோதரர் மத்தியில, இரண்டாவது அந்த யூதா கோத்திரத்தின் மத்தியில கர்த்தர் அந்த யூதா அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அவங்க அபிஷேகம் பண்றாங்க. மூன்றாவது தாவீது எங்க அபிஷேகம் பண்ணப்படுகிறார்னு சொன்னா அதே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது மூன்றாவதாக சமஸ்த இஸ்ரவேலர்களுக்குமே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறாரு. பாருங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது உங்க வீட்டுல உங்க உறவினர்கள் மத்தியில உயர்த்துவாரு. அடுத்து உங்க பிரதேசத்துல உயர்த்துவாரு. அதோட நிறுத்த மாட்டாரு. தேசங்கள் உங்களை ஏறெடுத்து பார்க்கும் வண்ணமாக அவர் நம்மளை உயர பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறாரு. அவர் ஒரு மனுஷனை அவர் விருப்பத்துக்குன்னு சொல்லி உங்களை அபிஷேகம் பண்ணான்னு வைங்களே, மனுஷனுக்காக அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி ஒருவன் அபிஷேகம் பண்ணப்பட்டால் அவனை உயர்த்துவது தேவனாகவே இருப்பாரு. நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, நம்ம ஒண்ணுமே நம்மள பிரச்சாரம் பண்ணிக்க தேவையில்ல. அவரே என்ன செய்ய தொடங்குவார்னு சொன்னா நம்மளை உயர்த்தி உயர்த்தி தேசங்கள் ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம், ராஜாக்கள் ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் அவர் நம்மளை உயரம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, இந்த
இந்த அபிஷேக தைலம் முதலாவதாக நம்ம பார்த்தோம் ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு, இரண்டாவது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு, மூன்றாவது வந்து யாரை அபிஷேகம் பண்றதுக்குன்னு சொன்னா தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவதற்காக இந்த அபிஷேக தைலம் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. நீங்க எடுத்து வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. பாருங்க, கர்த்தர் வந்து எலியா கிட்ட சொல்றாரு என்னன்னா, நீ போயிட்டு எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண. அப்ப இந்த மூன்றாவது அபிஷேக தைலம் யாருக்காக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னா தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவதற்காக. சரி, திரும்ப ஒருக்கா பார்ப்போம். முதலாவதாக அபிஷேக தைலம் யாரை அபிஷேகம் பண்ணுவதற்காக? ஆசாரியர்களை. இரண்டாவது ராஜாக்களை. மூன்றாவது தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. பார்த்த நம்ம மோசே வந்து ஆரோனை அபிஷேகம் பண்ணினார், ஆசாரியராக அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் வந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எலியா வந்து எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினார். இந்த மாதிரி காரியங்களை நீங்க வேதத்திலிருந்து நம்மளால பார்க்க முடியும். சார், நான் கூட ஒரு கேள்வி கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டில் யாராவது ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் 3 அபிஷேகமும் பெற்ற யாராவது இருக்கிறாங்களா? ஒரு நபர் இருக்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் மைண்ட்ல வருதான்னு சொல்லுங்க. 3 அபிஷேகமும் பெற்றவர்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் யாருமே 3 அபிஷேகமுமே பெறவில்லை. உதாரணத்துக்கு நீங்க ஆரோன் எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோன் வந்து ஒரு ஆசாரியன், தீர்க்கதரிசி. 2 அபிஷேகம் இருந்துச்சு, ஆனா 3 அபிஷேகம் இல்ல. ஆரோனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தாரு, ஆசாரியனாகவும் இருந்தார். அவர்கிட்ட 2 அபிஷேகம் காணப்பட்டுச்சு. மெல்கிசேதேக்கை நீங்க எடுத்துக்கலாம். அவர் ஒரு ராஜாவாகவும் இருந்தாரு, ஆசாரியனாகவும் இருந்தாரு. அப்ப அவருக்கு வந்து 2 அபிஷேகம் இருந்துச்சு. அவர் வந்து தீர்க்கதரிசன அபிஷேகம் அவர்கிட்ட இருக்கல. நீங்க தாவீது எடுத்து பாத்தீங்கன்னா தாவீது ராஜாவாக இருந்தாரு, தீர்க்கதரிசியாக இருந்தாரு. ஆனா பழைய ஏற்பாட்டில் யாருமே 3 அபிஷேகமும் பெறல. இன்னும் கொஞ்சம் நீங்க விளக்கமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாவீது கிட்ட மட்டும் ஒரு 2 இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா தாவீது என்ன செய்கிறார்னு சொன்னா, அவருக்கு ஏற்கனவே சொன்னேன் அவர் ராஜாவாகவும் இருந்தாரு, தீர்க்கதரிசி 2 அபிஷேகமும் இருந்துச்சு. ஆனா 2 இடத்துல அவர் வந்து ஒரு ஆசாரியன் செய்கிற ஒரு காரியத்தை அவர் செய்தார். என்ன அப்படின்னு சொன்னா 2 இடத்துல என்ன செய்கிறார்னு சொன்னா, ஆசாரியன் மாத்திரம் போட்டுக்கிற அந்த ஏபோத்தை போட்டுக்கொண்டு கர்த்தரிடத்துல அவர் ஜெபம் பண்ணினாரு. நீங்க எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இது வந்து தாவீது ரொம்ப நெருக்கப்பட்ட ஒரு இடம் தான். இந்த சிக்லாக்ல வந்து அவருடைய குடும்பத்தை எல்லாம் அந்த அமலேக்கியர்கள் பிடித்துட்டு போனான்னு இவர் என்ன செய்கிறார்னு சொன்னா கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டு அவர் என்ன செய்கிறார்னா, வாசிங்க அந்த வசனத்தை. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தான். பாருங்க, அபியத்தார் என்ன செய்கிறார்னு சொன்னா அவர் வந்து ஒரு ஆசாரியன். அவர் வந்து இந்த ஆசாரியர்கள் மாத்திரம் தான் அந்த ஏபோத்தை போடவே முடியும். அப்படி ஆசாரியர்கள் மாத்திரம் அணிந்து கொள்கிற அந்த ஏபோத்தை கொண்டு வந்து தாவீது கிட்ட கொடுக்கிறாரு. தாவீது அதை போட்டுக்கிட்டு ஜெபிக்கிறாரு. கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னா அங்க தாவீதுக்கு பதில் கொடுத்தாரு. அங்க கர்த்தர் வந்து நீ எப்படி ஆசாரியோட உடுப்பை போட முடியும், அது தப்பு. ஏன்னா உண்மையாலுமே ஆசாரியனுடைய உடைய யாருமே போட முடியாது அந்த ஆசாரியனை தவிர. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா, அங்க தாவீதுக்கு பதில் அளிச்சாரு. அங்க கர்த்தர் வந்து அவரோடு பேசினாரு. அப்ப இந்த இடத்துல தாவீது வந்து என்ன செய்கிறார்னா ஒரு ஆசாரியன் போல ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணினார். இன்னொரு இடத்துல நீங்க வாசிங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க உடன்படிக்கை பெட்டி மீண்டும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது. அந்த நேரத்துல தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னால், வாசிங்க அந்த வசனத்தை 6:14. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். பாருங்க, என்ன சொல்லப்படுகிறது, தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பதாக நடனம் ஆடினார். இங்கேயும் தாவீது என்ன செய்கிறான்னு சொன்னா அங்க ஏபோத்தை போட்டுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக நடனம் ஆடினாரு. அப்ப கர்த்தர் வந்து நீ வந்து ஏன் ஏபோத்தை போட்டன்னு சொல்லி அங்க தாவீதை சபிக்கல. இத்தனைக்கும் தாவீதை பார்த்து பரியாசம் பண்ணின மீகாலுக்கு தான் என்ன வந்துச்சுன்னு சொன்னா சாபம் வந்துச்சு. அவ வந்து மரிக்கிற வரைக்கும் அவருக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு.
இருந்துச்சு. ஆனா இங்க கர்த்தர் தாவீதை வந்து அவர் சபிக்கல. இது என்னன்னு சொன்னா தாவீது மேல் கர்த்தர் வந்து கிருபையாக இருந்தார். நம்ம இன்னொரு இடத்துல கூட நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா தாவீது என்ன செய்கிறான்னு சொன்னா அவருக்கு பசியா இருக்குது. அந்த நேரத்தில் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த ஆசாரியர்கள் மாத்திரம் சாப்பிடுகிற அந்த அப்பத்தை என்ன செய்கிறான்னு சொன்னா ஆசாரியர் யாரு தாவீது வந்து சாப்பிடுறாரு. இயேசு கிறிஸ்து கூட இதை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசுவே வந்து புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருப்பாரு. தாவீது வந்து இப்படி தன்னுடைய தோழர்களோடு பசியா இருக்கும் பொழுது அவர் வந்து ஆசாரியனுடைய அந்த உணவை சாப்பிட்டார், அப்பத்தை சாப்பிட்டார் இல்லையான்னு இயேசுவே இதை வந்து புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறார். அப்ப தாவீது என்ன செய்கிறார்னு சொன்னாங்க ஆசாரியன் மாத்திரமே சாப்பிடுகிற அந்த அப்பத்தை என்ன செய்கிறார்னு சொன்னா தாவீது புசித்த வசந்த வாசிப்ப மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1-2-3. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? இயேசு எதை சொல்றான்னு சொன்னா தாவீது பசியா இருந்த பொழுது ஆசாரியர்கள் மட்டுமே புசிக்கிற அந்த அப்பத்தை சாப்பிட்டார் இல்லையா, அதை வந்து இங்க நினைப்பூட்டுகிறார். அப்ப பாருங்க தாவீது வந்து 3 தடவை இப்படி ஆசாரியர் மாதிரி செய்திருக்கிறாரு. ஆனால் ஆசாரிய அபிஷேகம் தாவீது என்ன செய்யலன்னு சொன்னா பெறல. இது கிட்டத்தட்ட தாவீது வந்து இயேசுக்கு ஒரு நிழலாக என்ன செய்கிறார்னு சொன்னா இந்த ஒரு காரியத்தை செய்கிறாரு. ஆனா தாவீது கிட்ட இருந்தது 2 அபிஷேகம். ஒன்று ராஜாவாக, இன்னொன்னு தீர்க்கதரிசியாக இருந்தாரு. அவர் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்படல. இது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நிழலாக காணப்பட்டுச்சே தவிர தாவீது வந்து 3 அபிஷேகமும் பெறல. சரி, அப்ப பழைய ஏற்பாட்டுல யாராவது 3 அபிஷேகம் பெற்றிருக்காங்களான்னு கேட்டா 3 அபிஷேகம் பெறல. ஒரு அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, இல்லாட்டி 2 அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. யாருமே 3 அபிஷேகம் பெறல. உங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து மாத்திரமே 3 அபிஷேகமும் பெற்ற ஒரே நபராக காணப்படுகிறாரு. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த 3 அபிஷேகமும் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் 3 அபிஷேகமும் பெற்றவர் யார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான். சரி, இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். நீங்க எடுத்து வாசிங்க. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த வசனம் குறிப்பிடுகிறது. சங்கீதம் 2:2. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. பாருங்க, இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதிலே 6வது வசனத்தை வாசிங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அப்ப இங்க யாரை குறித்து குறிப்பிடப்படுதுன்னா இயேசு கிறிஸ்துவை நான் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து எப்போது அந்த அபிஷேகத்தை பெற்றார் அப்படின்னு கேட்டா நீங்க வாசிங்க நீதிமொழிகள் 8:23 வாசிக்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் எப்பொழுது இயேசு அந்த அபிஷேகத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லி அங்க வந்து பாருங்க ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடாக அங்க எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த வசனம் குறிப்பிடப்படுகிறது. அவர் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இயேசு கிறிஸ்து எப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டானா அனாதி. ஆதின்னு சொன்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே தேவன். அது ஆதி. அனாதின்னு சொல்லும் பொழுது வானம் பூமி உண்டாக்கப்படும் முன்பதற்காக, அது மட்டும் இல்ல தேவ தூதர்கள் உண்டாக்கப்படும் முன்பதற்காக இயேசு கிறிஸ்து அவர் அனாதியாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். அவர் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறாரு. சரி, புதிய ஏற்பாட்டில் எப்படி இயேசு இந்த 3 ஊழியத்தையும் இந்த 3 அபிஷேகத்தையும் எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து வந்து தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். அவர் வந்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றிருந்தாரு. அவர் தன் பூமியில வாழ்ந்த பொழுது அநேக இடங்களிலே அவர் தீர்க்க தரிசியாக அறியப்பட்டு காணப்பட்டார். நீங்க எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 7:16. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி
தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த நாயின் ஊர்ல வந்து அந்த விதவை என்ன செய்கிறான்னு சொன்னா, அவள் வந்து தன்னுடைய இறந்து போன அந்த வாலிபனை பாடையில கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இயேசு என்ன செய்கிறான்னு சொன்னா, அந்த இறந்து போன அந்த வாலிபனை வந்து உயிரோடு எழுப்புறாரு. அப்படி எழுப்பின பிறகு தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது, எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பார்த்து எல்லாம் சொல்றாங்க, இவர் வந்து சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, இவர் மகா தீர்க்கதரிசி, இவர் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி ஜனங்களாலே இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி என்று அவர் அழைக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, நம்ம பார்க்கிறோம் எம்மாவூர் சீஷர்கள், அவங்க அந்த எம்மாவூருக்கு நடந்து போகும் பொழுது இயேசு அவங்களோட சேர்ந்து நடந்து போறாரு. அப்படி அவங்க நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பத்தி அவங்க பேசிக்கிட்டு போறாங்க. இயேசு உயிர்த்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை குறித்து அவங்க பேசிக்கிட்டு போகும் பொழுது இயேசு அவங்களோட வந்து ஜாயின் பண்றாரு. அப்படி ஜாயின் பண்ணும் பொழுது அவர் கேட்கிற, நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்ட்டு. அந்த நேரத்தில் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை தான் என்ன, இயேசு கிறிஸ்துவை பற்றி பாருங்க. லூக்கா 24 நீங்க 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படி ஒரு சாட்சியை கொடுக்கிறாங்க. லூக்கா 24:19. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாங்க என்னன்னு சொன்னா, அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆமென். அங்க பார்த்தா அவர் மகா தீர்க்கதரிசி, இங்கன வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அப்ப ஜனங்கள் எல்லாருமே அநேக இடத்துல இயேசு கூட கேட்பாருல்ல சீஷர்கள் கிட்ட, என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தாங்கன்னா, அநேகர் தீர்க்கதரிசியாக பார்த்தாங்க. சமாரிய பெண் கூட என்ன இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீர் தீர்க்கதரிசி தான் என்று சொன்னாள் இல்லையா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அவர் வந்து தீர்க்க தரிசன ஊழியத்தை என்ன செய்தான்னு சொன்னா அவர் நிறைவேற்றினார். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தா அவங்களால பேயோட்டவும் முடியும், அற்புத அடையாளங்கள் செய்யவும் முடியும் இல்லையா. இயேசு கிறிஸ்து வந்து அப்படி என்ன அவர் வந்து தீர்க்க தரிசனத்தை சொன்னான்னு சொன்னா, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுமே தீர்க்க தரிசன வார்த்தைகளாகவே தான் இருந்துச்சு. மத்தேயு 24 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு அநேகருக்கு புரியாத, எவ்வளவு வாஸ்தாலும் விளங்காத ஒரு அதிகாரம்னு சொன்னா இந்த மத்தேயு 24. இயேசு அன்னைக்கு சொன்னது எல்லா காரியங்களும் இன்னைக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா நிறைவேறி கொண்டு இருக்குது. இனி நடக்க போறதையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்துட்டான்னு சொன்னா இந்த பூமியில இருக்கிறப்ப அவரு செய்து முடிச்சிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றினார். அப்ப இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை இயேசு எப்ப நிறைவேற்றினார்னு கேட்டா, அவர் இந்த பூமியிலே இருந்த பொழுது. ஓகே, இரண்டாவதாக இயேசு செய்த ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா ஆசாரிய ஊழியம். இயேசு செய்த ஊழியம் வந்து ஆசாரிய ஊழியம். இது எப்ப செய்தார்னு சொன்னா, அவரு பூமியில இருந்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக செய்து கொண்டிருக்கிற, இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் என்ன தெரியுமா? ஆசாரிய ஊழியம். பாருங்க, பூமியில இருக்கும் பொழுது தீர்க்க தரிசன ஊழியம் செய்தாரு. இப்ப அவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் என்னன்னு சொன்னா, பரத்துல உட்கார்ந்து அவர் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. சரி, இயேசு கிறிஸ்து ஆசாரியன் என்பதற்கு நம்ம 2 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 3 நீங்க 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து ஆசாரியன்னு கூறப்பட்டிருக்கு. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நீங்க கவனித்து பாருங்க. பாருங்க, இயேசு வந்து உயிர் தெழுந்த பிறகு அவருடைய எந்தெந்த இடத்துல கிறிஸ்து இயேசுன்னு வருதோ அதெல்லாம் பாருங்க, இயேசு உயிர்த்த பிறகு அதுக்கு முன்னுக்கு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துன்னு இருக்கும். ஆனா கிறிஸ்து இயேசுன்னு வருகிற எல்லா இடங்களையும் எப்பன்னு சொன்னா இயேசு உயிர்த்து பரத்துக்கு சென்ற பிறகு. அப்ப இந்த ஊழியத்தை இயேசு இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்னொன்று கூட நீங்க வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அந்த வசனம் இவ்வாறாக கூறுகிறது. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். பாருங்க, அங்க பிரதான ஆசாரியன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லுது, வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன ஊழியம் செய்துகிட்டு இருக்கிறார்னு சொன்னா ஆசாரிய ஊழியர். பாருங்க, ஆசாரியனுக்கு இருக்கிற என்ன வேலை? 2 ஊழியம். ஒரு ஊழியம் என்னன்னு சொன்னா பலியிடணும். 2வது என்னன்னு சொன்னா ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யணும், ஜனங்களுக்காக பரிந்து பேசணும். ஏன்னா ஜனங்கள் வந்து உள்ளுக்கு போக முடியாது. ஜனங்களுக்காக யாரு வந்து வேண்டுதல் செய்வான்னு சொன்னா அந்த ஆசாரியன் தான். அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவர் வந்து பலியிட்டாரான்னு சொன்னா அவர் தன்னை தானே பலியாக்கினார். வசனம் சொல்லுகிறது, அந்த
ஒரே பலியினாலே நம்முடைய எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து பலியாகி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா தன்னை தானே பலியாக்கினாரு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறது ஒரு ஆசாரியருடைய வேலையாக இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்னு சொன்னா, நீங்க வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் நீங்க 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்ப இயேசு என்ன ஊழியம் செய்துகிட்டு இருக்கிறாரு, ஆசாரியனாக இருந்து என்ன செய்கிறாரு சொல்லி இந்த வசனம் தெளிவாக கூறி இருக்குது. வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, நீங்க பாவம் செய்யும் பொழுது அவர் உங்களுக்காக என்ன செய்கிறாராம், பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட ஆசாரியர் நமக்கு கிடைச்சிருக்கிறார்னு சொன்னா, நமக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிற நல்ல மகா பெரிய பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்க கூறப்பட்டிருக்கு, அவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. வாசிங்க ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக நம்ம அம்மா அப்பா ஜெபிக்க மறந்துடலாம், நம்ம நெருங்குறவங்க ஜெபிக்க மறந்துடலாம், உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன்னு சொல்றவங்க கூட மறந்து போயிடலாம். ஆனா வசனம் சொல்லிக்கிறது, உங்களுக்காகவும் எனக்காகவும் இடைவிடாம ஒருத்தர் மறக்காம எப்பயுமே பிதாவின் வலது பாரிசத்துல இருந்து அவருக்காக ஜெபிக்கலையா, நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு நல்ல ஒரு ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த பொழுது தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றினாரு. அவர் பரலோகத்துக்கு போன பிறகு அவர் மகா பிரதான ஆசாரியனாக இப்பொழுது ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். சரி, மூன்றாவது அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நம்ம முதல்ல கூட வாசித்தோம் இல்லையா, நம்ம சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது அவர் ராஜாவாக அவரை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி. கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே அவர் ராஜா தான். ஏன்னா கேட்டது என்ன தெரியுமா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் பிறப்பிலேயே ராஜா, அவர் இறக்கும் போது ராஜா. ஏன்னு சொன்னா பிலாத்து சொல்றா, யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, போர்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இறக்கும் பொழுது கூட நீங்க யோவான் 19:19 வாசிக்கலாம், இறக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த சிலுவைக்கு மேல யூதருடைய ராஜா, அவர் பிறப்பிலேயும் ராஜா, அவர் இறக்கும் பொழுது எப்படி அவர் காணப்பட்டார்னு சொன்னா ராஜாவாக காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர் மீண்டும் ராஜாவாக என்ன செய்ய போகிறார் தெரியுமா, இந்த உலகங்கள் முழுவதையுமே அவர் ராஜாவாக இருந்து அரசாள போகிறார். ஆமென். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா, சர்வ சேனைகளும் சர்வ பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களுமே இயேசு என்ன செய்ய போறான்னு சொன்னா ராஜாவாக இருந்து அவர் ஆளுகை செய்ய போகிறாரு. அவர் நம்மள என்ன செய்கிறான்னு சொன்னா, அதற்காக அவரோடு கூட ஆளுகை செய்கிற அந்த பாக்கியத்தை அவரு நமக்கும் கொடுத்து இருக்கிறார். பாருங்க, இப்ப ராஜான்னு சொல்லும் பொழுது அவர் ராஜாவாக வரப்போகிறார். இப்பொழுது சபைக்கெல்லாம் அவர் ராஜா தான். இந்த பூமிக்கு உலகத்துக்கே அவர் ராஜாவாக ஆளுகை செய்கிற ஒரு காலம் இருக்கும். எல்லாருமே இயேசுவை ராஜாவாக பார்க்கிற ஒரு காலம் இருக்கு. அப்ப ராஜா ஊழியத்தை என்ன செய்ய போறான்னு சொன்னா அவரு நிறைவேற்ற போகிறார். பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து 3 அபிஷேகமும் பெற்றவர். அந்த 3 அபிஷேகத்தையும் நிறைவேற்றினார். எப்படின்னு சொன்னா, நான் முதலாவது சொன்னேன், அவர் தீர்க்கதரிசியாக பூமியில காணப்பட்டாரு, தீர்க்க தரிசன ஊழியத்தை பூமியில நிறைவேற்றினாரு. இப்பொழுது அவர் வானத்துக்கு ஏறி போன பிறகு இப்பொழுது என்ன செய்கிறான்னு சொன்னா, ஆசாரியனாக அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. அவர் ராஜாவாக என்ன செய்ய போகிறான்னு சொன்னா, சர்வ சேனைகளையும் பூமியில் இருக்க எல்லாரையும் என்ன செய்ய போகிறார்னு சொன்னா, அவர் ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறார். பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த 3 அபிஷேகத்தையும் பெற்றவர். சரி, இயேசுவோடு இது நின்றுச்சா, இயேசு மட்டும்தானான்னு கேட்டா அதுதான் இல்லை. நீங்க எடுத்து வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்
ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். இப்போது என்னது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். கர்த்தர் நம்மளுக்கு எப்படியே வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லுது வசனம் எப்படி வந்து நீங்களோ, யாரு நீங்களோ, நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்ம என்ன எப்படி அபிஷேகம் பண்ணியிருக்காரு தெரியுமா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜாவும் நம்ம தான், ஆசாரியர்களும் நம்ம தான். இன்னைக்கு கர்த்தர் நம்ம எந்த விதமாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு சொன்னா, அவர் நம்மளை ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. இன்னைக்கு சபை நீங்களும் நானும் தான் ராஜாக்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் ஆசாரியர்களாக நம்ம காணப்படுகிறோம். பாருங்க, இன்னைக்கு நம்ம ராஜா மாதிரி வாழ்றதுக்கு அவர் நம்மளை அழைக்கல, ராஜாவாகவே வாழ்றதுக்கு அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு யார் ராஜா தெரியுமா? நீங்களும் நானும் தான் ராஜா. இன்னைக்கு யார் ஆசாரியர்னு சொன்னா, நீங்களும் நானும் தான் ஆசாரியர். இன்னைக்கு யாருக்கு தீர்க்கதரிசின்னு சொன்னா, நீங்களும் நானும் தான் தீர்க்கதரிசி. என்ன தீர்க்க தரிசனம்? இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாத அநேக தீர்க்க தரிசனம் என்ன நடக்க போகுது, எப்படி உலகம் வந்து போக போகுது, இது எதுவுமே இந்த உலகத்துக்கு கர்த்தர் வெளிப்படுத்தல, சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் தான் தீர்க்கதரிசியாக இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, நான் தான் கிங், நான் தான் பிரீஸ்ட், நான் தான் ப்ரொஃபட். நீங்க சொல்லணும் என்ன தெரியுமா? நீங்க தான் தீர்க்கதரிசி, நீங்க தான் ராஜா, நீங்க தான் ஆசாரியர். அந்த 3 அபிஷேகமும் இயேசுவோடு நிக்கல, அதை இன்னைக்கு அவரு நமக்கு கொடுத்து இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் தீர்க்கதரிசி. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை யாருடைய வாயிலிருந்து புறப்படுதோ, நீங்க எல்லாருமே தீர்க்கதரிசியாகத்தான் காணப்படுறீங்க. இந்த பாக்கியம் வந்து பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே கிடைக்கல. பாருங்க, நீங்க வந்து இதை நீங்க யோசிச்சு பார்க்கும் பொழுது, இது வந்து மெல்கிசேதேக்கு கிடைக்கல, ஆரோனுக்கு கிடைக்கல, தாவீதுக்கு கிடைக்கல, மோசேக்கு கிடைக்கல, பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கல. ஆனா உங்களுக்கும் எனக்கு கிடைச்சிருக்குதே. இந்த 3 அபிஷேகமுமே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டில் மாதிரி நான் ஒரு ராஜாவை தேடிக்கிட்டு போகணும், நான் ஒரு ஆசாரியனை தேடிக்கிட்டு போகணும், நான் ஒரு தீர்க்கதரிசியை தேடிக்கிட்டு போகணும்னு சொல்லி சபை அறியாமையில் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நீங்க வந்து பழைய ஏற்பாட்டுல மாதிரி ஒரு ராஜாவை தேடி போக வேணாம், ஒரு தீர்க்கதரிசியை தேடி போக வேணாம். நீங்க தான் தீர்க்கதரிசி. இன்னைக்கு சபை தான் ஆசாரியன், இன்னைக்கு சபை தான் ராஜாக்களாக இருக்கும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த 3 அபிஷேகமும் இயேசுக்கு பிறகு அது யாருக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா, சபைக்கு மட்டும்தான். நம்ம எவ்வளவு பெருமதியானவர்கள், நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல யாருமே வாசித்து பாருங்க, யாருக்குமே 3 அபிஷேகமும் கிடைக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி அன்று நான் பார்த்தோம்ல, அந்த தைல கொம்பு வந்து தாவீதுடைய பிள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக சாலமோனுக்கு கிடைச்சிச்சோ, அது மட்டும் இல்ல, ஆரோனுக்கு உடைய குமாரர்களுக்கு அப்படித்தான். ஆரோனை வந்து கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு? ஆசாரியனாக அபிஷேகம் பண்ண சொல்றாரு. ஆரோனை அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மோசே கேட்டிருக்கலாம்ல, கர்த்தரே நீங்க சொல்றது உண்மைதான், நான் வந்து ஆரோன் அபிஷேகம் பண்றேன், ஆரோன் வந்து இந்த ஜனங்களோட பாட அனுபவிச்சிருக்காரு, உங்களோட கூட வந்திருக்காரு, என்னோட பங்காளியா இருந்திருக்காரு. ஆரோனை நீங்க வந்து ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுங்க. ஆனா எதற்காக ஆரோனுடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணணும்? ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? ஆரோனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரே தகுதினால தான் அவங்களுக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு அதே தகுதி தான் நமக்கு. என்ன தகுதினா, அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரே தகுதினால அவர் நமக்கு 3 அபிஷேகத்தையும், அவருக்கு கிடைச்ச 3ஐயுமே நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நம்ம தான் தீர்க்கதரிசி, நம்ம தான் ராஜா, நம்ம தான் ஆசாரியன். பாருங்க, இன்னொரு அழகான ஒரு வசனம், இந்த வாசிங்க 2 கொரிந்தியர் 1:21. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்று சொல்லி. வாசிங்க 2 கொரிந்தியர் 1:21. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. பாருங்க, இயேசுவை அபிஷேகம் பண்ணினவர் தேவன், நம்மளை அபிஷேகம் பண்ணினவரும் தேவன் தான். நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷராலே ஜனங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டாங்க. புரியுதா? மனுஷரால அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, தேவனால அங்கீகரிக்கப்பட்டாங்க. நீங்க வந்து ஆரோன் எடுத்துக்கிட்டா, ஆரோன் அபிஷேகம் பண்ணது யாரு? மோசே. தாவீது கர்த்தருக்கு பிரியமானவர் தான். ஆனா தாவீது யார் அபிஷேகம் பண்ணா? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணார். எலிசாவை வந்து யார் அபிஷேகம் பண்ணா? எலியா அபிஷேகம் பண்ணாரு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தா ஒரு நபரை அபிஷேகம் பண்ணது ஒரு மனுஷனாகத்தான் இருந்தாரு. ஆனா உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணது ஒரு நபர் அல்ல, இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் அல்ல, இயேசுவை அபிஷேகம் பண்ணின தேவன் நம்மளையும் அபிஷேகம் பண்ணியிருக்கார். அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரு மனுஷன் வந்து இது வந்து அபிஷேகம் பண்ணி தேர்ந்தெடுக்கல. ஒரு மனுஷன் கையினால நீங்க அபிஷேகம்
அபிஷேகம் பெறல. இன்னைக்கு யாரும் நம்மள அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? தேவனே அபிஷேகம் பண்ணி அவரே நம்மளை தகுதிப்படுத்தி அவரே இந்த ஊழியத்திற்கு நம்மளை உத்தமர்கள் உண்மையுள்ளவர்கள்னு சொல்லி நம்மளை செலக்ட் பண்ணதே யார் தெரியுமா? கர்த்தர் தான். பழைய ஏற்பாட்டில் எல்லாமே மனுஷர்களால அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால அங்கீகரிக்கப்பட்டாங்க. ஆனா நம்மள இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணின அதே தேவன் தான், அதே அபிஷேகத்தை தான் அவர் கொஞ்சம் இயேசுக்கு கூட நமக்கு குறவுன்னு இல்லை, இயேசு மேல என்ன அபிஷேகம் இருந்துச்சோ அதே அபிஷேகத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாரு, சபைக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா நம்மளை விட இந்த உலகத்துல விசேஷமானவங்க பாக்கியமானவங்க நீங்க யார் இருக்கா நீங்க சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டுல யாருக்குமே கிடைக்கல. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான், ஆனா கர்த்தர் அபிஷேகம் பண்ணல, அதுக்கு சாமுவேல் அனுப்புனாரு. ஆனா நம்மள அபிஷேகம் பண்ணது யார் தெரியுமா? தேவனே அவர் என்ன செய்திருக்காரு தெரியுமா? நம்மளை அபிஷேகம் பண்ணினவனாக இருக்கிறார். இன்னைக்கு இது தெரியாம சபை இன்னும் நான் பாவி, எனக்கு ஒண்ணு முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டம். அவர் சொல்றாரு, அடே உன்னை அபிஷேகம் பண்ணது நானே, இந்த ஒரே பிறந்த குமாரனாகி இயேசுவை எப்படி அபிஷேகம் பண்ணணும் அந்த அபிஷேகம் கொஞ்சம் கூட மாறாம அதே அபிஷேகத்தை தான் உனக்கு வச்சிருக்கேன்னு சொன்னா அவர் நம்மளை எவ்வளோ அவர் பெருமதி உள்ளவர்களாக அவர் நம்மளை மாற்றி இருக்கிறார். அப்ப நம்ம இது தெரியாம இன்னமும் நம்ம அவங்ககிட்ட அபிஷேகம் எனக்கு கடந்து வரணும், இவங்ககிட்ட அபிஷேகம் எனக்கு கடந்து வரணும், யார் அபிஷேகமும் இல்லை. இயேசு மேல இருந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு சபை மேல கடந்து வந்திருக்கு. ஒரு நபரோட அபிஷேகம் நமக்கு வரல, இயேசு மேல இருந்த அபிஷேகம் கொஞ்சம் கூட மாறாம நம்ம மேல கடந்து வந்திருக்கு. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல நீங்க என்ன செய்யுங்க, அபிஷேக தைலத்தை செய்யுங்கன்னு சொன்னாரு. அந்த அபிஷேக தைலம் பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னு சொன்னா ஆசாரியர்களுக்கும் ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், யாருமே 3 அபிஷேகமுமே பெறல. ஒரு 2 அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, ஒரு அபிஷேகம், ஆனா 3 அபிஷேகமுமே பெறல. நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது அவர் அனாதியா என்ன செய்யப்பட்டார்? அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. அவர் ஒருவரே இந்த 3 அபிஷேகம் பெறத்தக்க தகுதி உள்ளவராக இருந்தாரு. அவர் பூமியில இருக்கும் பொழுது தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றினாரு. வானத்துக்கு போன பிறகு அவர் ஆசாரியனாக இப்பொழுது ஊழியம் செய்கிறாரு. அவர் ராஜாவாக அரசாளுவார். அப்ப இயேசு கிறிஸ்து மட்டுமே 3 அபிஷேகம் பெற்றாரு. இயேசுவோடு நின்றுச்சான்னு பார்த்தா இயேசுவோடு நிற்கவில்லை. அந்த 3 அபிஷேகத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன செய்திருக்கான்னு சொன்னா தந்திருக்கிறார். அது எப்படி கொடுத்தான்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, ஒரு மனுஷன் அல்ல. பாருங்க, ஆரோனை அபிஷேகம் பண்ணது மோசே, அங்க தாவீதை அபிஷேகம் பண்ணது சாமுவேல், எலிசாவை அபிஷேகம் பண்ணது எலியா. நீங்க பழைய ஏற்பாட்டில் எல்லாருமே அப்படித்தான், ஒரு நபர் தான் அபிஷேகம் பண்ணாங்க. ஆனா நம்மளை எந்த மனுஷனுமே அபிஷேகம் பண்ணல, எந்த மனுஷனுமே நம்மளை செலக்ட் பண்ணல. கர்த்தரே தெரிந்தெடுத்து அவரே முன்குறித்து என்ன செய்தான்னு சொன்னா நம்மளை அபிஷேகம் பண்ணியும் இருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட அபிஷேகம்னா இயேசு கிறிஸ்துவின் மேல் பண்ணப்பட்ட அதே அபிஷேகம். எப்படி அந்த அனாதியில நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொன்னார் இல்லையா, யாருக்குமே தெரியாது அந்த அபிஷேகம் எங்க பண்ணாங்க, எப்படி நடந்துச்சு, யாருக்குமே தெரியாது. தேவ தூதர்கள்ல இருந்து எல்லாருக்கும் மறைக்கப்பட்டு இருக்கு. அந்த அபிஷேகத்தை அப்படியே சபையாகிய நமக்கு அவர் பண்ணி இருக்கிறார்னு சொன்னா இன்னைக்கு நம்ம தான் பாக்கியவானாக இருக்கிறோம். நீங்க நினைச்சுக்காங்க, இந்த அபிஷேகம் ஏதோ சாதாரணம் வந்துச்சு, இல்ல இல்ல, கர்த்தர் சும்மா யாரையும் அபிஷேகம் பண்ண மாட்டாரு. பாருங்க, சவுல ஜனங்கள் விருப்பத்துக்காக தற்காலிகமா அபிஷேகம் பண்ணாரு. ஆனா தாவீதை கர்த்தர் விரும்பினதுனால என்றென்றைக்கும் அவர் ராஜாவாக இருக்கும்படி அபிஷேகம் பண்ண. இன்னைக்கு அதே தான், இன்னைக்கு உங்களை மனுஷர்களுக்காக அல்ல, தேவன் விரும்பி இருக்கிறபடியினாலே அவருடைய இருதயத்துல அந்த ஒரு ஆசை, எப்படியே நான் அபிஷேகம் பண்ணணும், அவர் விரும்பினபடியினாலே நம்மளை தகுதிப்படுத்தி இன்னைக்கு நம்மளை ராஜாக்களாக தீர்க்கதரிசிகளாக ஆசாரியர்களாக நம்மளை ஏற்படுத்தி அந்த அபிஷேகத்தை தேவனே நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் பெற்ற அபிஷேகத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக யோசிச்சு பாருங்க. இனி நீங்க யோசிக்கணும், இந்த அபிஷேகம் எனக்கு ஒரு மனுஷன் கொடுக்கல, ஒரு பாஸ்டர் ஜெபிச்சிருக்கலாம், ஒரு பாஸ்டரை யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனா அபிஷேகம் பண்ணவர் யார் தெரியுமா? மூல காரணர் அங்க யார் தெரியுமா? அங்க தேவனே நம்மளை அபிஷேகம் பண்ணி அவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம இனி ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது என்ன யோசிக்கணும்னா, என்னை தேவனே அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. இயேசுவை எப்படி அபிஷேகம் பண்ணாரோ அதே மட்டத்தில் அதே சரிசமமா என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்ற உணர்வோடு நம்ம அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம செயல்படுவோம். நம்முடைய ஊழியத்தை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்த அபிஷேகம் நின்றாது. நாளுக்கு நாள் எப்படி முதலாவது குடும்பம், அடுத்து நீங்க வாழ்ற இடம், அடுத்து தேசங்கள், ராஜாக்கள் ஏறெடுத்து பார்க்கும் வண்ணமாக அந்த அபிஷேகம் உங்களை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் அந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.
அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நல்லதொரு நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீங்கள் தந்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போ இந்த நாளிலும் கூட நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணின அதே தேவன் எங்களையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறீரே. நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை ராஜாக்களாக, ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக, உமது வார்த்தைகளை கொண்டு செல்கிறவர்களாக, உம்முடைய நாவாக எங்களை எடுத்து பயன்படுத்துகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அபிஷேகம் நாளுக்கு நாள் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு கட்டமாக ஆண்டவரே கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த அபிஷேகம் எங்களை ஆண்டவரை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை யார் யார் கேட்டாங்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க என்ன நோக்கத்திற்காக நீங்க அபிஷேகம் பண்ணி இருக்கிறீரோ ஆண்டவரே, அதே ஆண்டவரே நீங்களே கூட இருந்து ஆண்டவரை செய்து முடிப்பதற்கு, உங்க ராஜ்யத்தை ஆண்டவரை இன்னும் கட்டி எழுப்புவதற்கு அந்த அபிஷேகம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரை மீண்டும் ஆண்டவரே உயிர் பெற்று எரிகிறமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீங்களே கூட இருந்து வழி நடத்தும்படியாக ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. நம்ம அடுத்த கிழமை சந்திக்கலாம்.